வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மனம் ஒரு ரங்கராட்டினம் அத்தியாயம் 11. மறுநாட்காலை ஆஃபீஸுக்கு போனதும் ராஜாராம் முதல் வேலையாக கணக்கரை கூப்பிட்டார். நான் ஊரில் இல்லாத போது கர்ஃபு ஃபியட் அதிகமாக உபயோகப்பட்டிருக்கு. ஏன்? யார் அதை எடுத்தது? முதலாளியின் முகத்தில் தெரிந்த கடுமை கணக்கரை கலக்கியது. டிரைவர் தாமோதரன் அதை தொடவே இல்லை. உங்கள் மகன்தான் தன் காரை வைத்துவிட்டு இதை எடுத்துக்கொண்டு போனார். ஏன்? தன் கார் ஏதோ ரிப்பேர் ஆகிவிட்டதுன்னார். உடனே இவர் காரை ரிப்பேர் ஷாப்புக்கு அனுப்பி வச்சோம். ஒன்றுமில்லை, சரியாக இருக்குன்னு காரை டிரைவர் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆனாலும் அவர் கேட்காமல் பிடிவாதமாக கருப்பு ஃபியட்டை தான் 10 நாளுக்கு மேல் உபயோகித்தார். எடுத்து போக அனுமதிச்சிருக்க கூடாது. அவன் கையில் கார் ஆகப்பட்டா உடைச்சி ஓடு பொறுக்கி விடுவான். சரி சரி, இனிமேல் ஜாக்கிரதையாக இருப்போம் சொல்லிவிட்டு ஃபைல்களை புரட்டினார். அடக்கமாட்டாத சினத்தில் அவர் உடல் அனலாக எரிந்தது. என்ன காரியம் செய்ய துணிஞ்சிட்டான்? பற்களை கடித்து கொண்டு குமுறினார். அன்று மாலை அவர் வீட்டிற்கு விரைவாக வந்து விட்டிருந்தார். வெளியே போக தயாராக உடுத்தி கொண்டு முன்னரைக்குள் மகன் வந்ததை கண்டதும் அவர் பொங்கி போய்விட்டார். டேய் யுகேந்திரா, இப்படி வா, உரத்த குரலில் கூவினார். இத்தகைய ஒரு நிலையை அவன் எதிர்பார்த்து தயாராக இருந்தான். தயக்கமில்லாமல் அவர் முன் வந்து நின்றான். சுகுணா, இங்கே வந்து தொலை. சிம்ம குரலில் அவர் கர்ஜித்த போது உள்ளே இருந்து பதறிக்கொண்டு அவள் ஓடி வந்தாள். ஓசைப்படாமல் இறங்கி வந்த திவ்யாவும் அங்கே வந்து நின்றாள். நம்ம வீட்டு மானம் கப்பல் ஏற வேண்டாம், வேலை ஆட்கள் காதில் பட தேவையில்லை சொல்லிக்கொண்டே வாயிற்கதவையும் இடைக்கதவையும் சாத்தினார் ராஜாராம். சுகுணா நடுநடுங்கி போய் சுவரை பிடித்து கொண்டு நின்றாள். உன் பிள்ளை செஞ்சிருக்கிற காரியம் உனக்கு ஏதாவது தெரியுமா என்று அதட்டியபடி அவர் நெருங்கிய போது அவள் வெதறி போனாள். என்ன சொல்கிறீங்க? அவன் என்ன செய்துட்டான்? குழறினாள். கணவனை அத்தனையொரு கோபத்திலே அவள் பார்த்ததில்லை. என்ன செய்துட்டான் நான் கேட்கிற? நான் ஊரில் இல்லாத போது கர்ஃபு ஃபியட்டை எடுத்துட்டு இந்த காவாலி பையல் எவ்வளோ ஒருத்தியோடு ஊர் சுற்றியிருக்கிறான். உரத்த குரலில் உருமினார். அப்பா சொல்கிறது உண்மையா? யுகேந்திரா, என்னை பார், கெஞ்சினாள் தாயார். அவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவள் எவ்வளோ ஒருத்தி இல்லை, புகழ்பெற்ற நடனமணி அமர்த்தா. அவளை நான் விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு செய்துட்டேன். என்ன சொன்ன? வீடே அதிர்ந்து போகும் குரலில் கத்திய ராஜாராம் ஒரே எட்டில் அவன் அருகே நெருங்கி ஓங்கி அவன் கன்னத்தில் ஓர் அறை விட்டார். திவ்யா பயத்துடன் தன் கன்னத்தை தடவி கொண்டாள். அவள் நெஞ்சை துக்கம் கவ்வி கொண்டது. உன் மெனியை முறிச்சி கொள்ளையிலே புதைச்சிடுவேன் படுவா. கல்யாணமாக பண்ணிக்க போகிற அவளை மூச்சிறைக்க கையை ஓங்கி கொண்டு ஆவேசமாக அவர் நெருங்கியதும் சுகுணா ஓடி சென்று இடையே நின்று கொண்டாள். வேண்டாங்க, அவனை விட்டுடுங்க, நான் புத்தி சொல்கிறேன். அவள் முடிக்கும் முன் இன்னொரு அறை படீர் என்று அவன் கன்னத்தில் விழவே தாயார் நிலை குலைந்து போனாள். அடிக்காதீங்க, என் பிள்ளையை அடிக்காதீங்க, என் பிள்ளையை அடிக்காதீங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், விட்டுடுங்க, என் மகனை விட்டுடுங்க. பெற்ற பாசத்திலே துடித்த போன தாய் அவரது கால்களை கட்டி கொண்டு கதறி அழுதாள். அத்தியாயம் 12A. அன்று அவர்கள் அனைவரும் பட்னியாகவே படுத்துவிட்டனர். பசிக்கலை, ஒன்றும் வேணாம் சுருக்கமாக சொல்லிவிட்டு ராஜாராம் நேரே தமது அறைக்கு சென்று விட்டார். யுகேந்திரன் யாரையும் பார்க்க விரும்பாதவன் போல் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டு விட்டான். என்னாலே சாப்பிட முடியாது, வற்புறுத்தாதீங்க, மகளும் கூறிவிட்டு மாடிக்கு விரைந்தாள். குழந்தைகள், கணவன் எல்லோருமே சாப்பிடாமல் பட்டினி கிடக்கும்போது சுகுணா மட்டும் எப்படி சாப்பிடுவாள்? வேலையாட்களுக்கு உணவளித்து விட்டு கதவை தாளிட்டு கொண்டு அறைக்குள் வந்தாள். 22 வருட தாம்பத்திய வாழ்வில் அவள் அவரை கண்டு அப்படி நடுங்கியதே இல்லை. கரடியோ சிங்கமோ படுத்திருக்கும் குகைக்குள்ளே தனியே நுழைவது போன்ற கலக்கம். தலைவரை போர்வியை இழுத்து விட்டு கொண்டிருந்தார் ராஜாராம். மெல்ல சப்தமிடாமல் கட்டிலின் ஓரமாக வந்து உட்கார்ந்தாள். மூச்சு விட்டாலும்
அவர் விழித்து கொண்டு விடலாம் என்ற அச்சம். வெகு நேரம் இருட்டிலே அவள் உட்கார்ந்திருந்தாள். எத்தனை கட்டுப்படுத்தியும் கண்களிலிருந்து நீர் மெல்ல கன்னத்தில் மேல் வழியத்தான் செய்தது. மூக்கை அடைத்த நீரை மெல்ல புடவை தலைப்பால் துடைத்து கொண்டாள். பேய் அறிவது போல அரைஞ்சிட்டாரே குழந்தையை. மீண்டும் மீண்டும் உள்ளம் அதையே எண்ணி புலம்பியது. முடிவில் களைப்பு தாழாமல் படுக்கை ஓரமாகவே சுருண்டு கொண்டாள். மறுநாள் அவரது பிறந்த நாள். நட்சத்திரப்படிதான் எப்பொழுதுமே அந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். பூஜையை முடித்துக்கொண்டு ஊஞ்சல் மீது உட்கார்ந்திருந்த அவர் அருகே வந்தாள் சுகுணா. இந்தாங்க பாயாசம், காஃபிக்கு முன்னாலே இதை சாப்பிடுங்க. கடுமையான அவர் முகத்தை பாராமல் மெதுவாக கிண்ணத்தை ஊஞ்சல் மீது வைத்தாள். மருமகள் வரப்போகிற சந்தோஷத்தை பாயாசம் வச்சு கொண்டாடுறியோ? ஏளனம் துணிக்க கேட்டார். சுகுணாவுக்கு அழுகை தொண்டையை அடைத்தது. இன்னைக்கு உங்கள் பிறந்த நாளுங்க, அது ஒன்று தான் பாக்கி. இதை கொண்டு போய் அந்த ராஸ்கல் தலையில் கொட்டு, கோபமாக சொல்லிவிட்டு எழுந்து முன்னறிக்கை சென்று விட்டார். இமைகளை சுட்டது கண்ணீர். எப்படியோ சமாளித்தபடி அவளும் சமையல் அறைக்குள் புகுந்து விட்டாள். திவ்யா ஒரு மரத்தட்டில் காஃபி கெட்டிலும் கோப்பையும் ஒரு தட்டில் இடியாப்பத்துடன் ஒரு கிண்ணம் தேங்காய் பாலும் எடுத்துக்கொண்டு மாடி பக்கம் விரைந்தாள். விகேந்திரன் குளித்து முடித்துவிட்டு வேர் உடுத்தி கொண்டு தலை சீவியபடி கண்ணாடி முன் உட்கார்ந்திருந்தான். ஒருவேளை பசியை கூட என்னால் தாங்க முடியலை. எழுந்ததும் முதல்ல பல் விளக்கி காஃபி பலகாரம் சாப்பிட்டு விட்டு தான் குளித்தேன். தட்டை அவன் அருகே முக்காலி மீது வைத்தாள். எனக்கும் பசிக்குது, நான் வெளியிலே போய் ஏதாச்சும் சாப்பிடலாம்னு கிளம்பிட்டிருக்கேன். அவன் திரும்பிய போது அவனது இடது கன்னமும் காதும் சிவப்பாக கன்றி போயிருந்தன. அவள் நெஞ்சம் துணுக்குற்றாள். வெளியில் ஏன் போய் சாப்பிடணும்? இது நம்ம வீடு, நமக்கு எல்லா உரிமையும் உண்டு. கோபமாக கூறியபடி கோப்பையில் காப்பியை வார்த்து அவன் அருகே வைத்தாள். இன்றைக்கி அப்பா பிறந்த நாள். அம்மா ஸ்பெஷல் பலகாரம் இடியாப்பம் செஞ்சாங்க. சொல்லி கொண்டே தேங்காய் பாலை ஊற்றி சர்க்கரையை தூவி அவன் அருகே தட்டை வைத்தாள். நீண்ட காலம் அப்பா வாழட்டும், ஆனால் அவரது அக்கிரமங்கள் ஒழியட்டும், இதுதான் என் வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே அவன் தட்டை எடுத்த ஆவலுடன் ஆப்பத்தை பிட்டு வாயில் அடைத்து கொண்டான். அத்தனை பசி அவனுக்கு. இன்னொரு கோப்பை காஃபியை ஊற்றி கொண்டு அவன் எதிரே வந்து அமர்ந்தாள் திவ்யா. ஆனாலும் அப்பா அப்படி அடிச்சிருக்கப்படாது. காது கூட சிவிடா போயிருக்கும். மனுஷனுக்கு எத்தனை ஆத்திரம் பார்த்தியா? நான் ரொம்ப பயந்துட்டேன். அம்மா அழறதை பார்த்து என்னால் தாங்கவே முடியலை. பாவம், நம்ம மேலே உசிரை ஏவிச்சிருக்காங்க. காஃபியை பருகியபடியே பேசினாள் திவ்யா. திடீரென்று அவன் சிரித்தான். காஃபியை ஒரே வாயாக பருகிவிட்டு கையை கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்தான். ஒரு தடவை நாம் போய் பார்த்தோமே, அந்த பழைய படம் நல்ல பூமிங்கிற கதை போல் பார்க்க எழுதினது. அந்த நினைப்பு வந்துட்டது எனக்கு. ராத்திரி கூட நானே அதை நினச்சி சிரிச்சிட்டேன். திவ்யா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். தான் பிரியமாக பழகுகிற காதலியுடனே மகனும் விரும்பி பழகிறான்னு தெரிஞ்ச தந்தை அறுதிருந்து போகிறான். அப்பா மகனை அடித்து நொறுக்கிறானே, அதே காட்சி தான் நம்ம வீட்டிலையும் நடந்தது. அதை நினச்சா சிரிப்பு வருது. ரொம்ப வலிக்குதா யோகி? ஏதாச்சும் மருந்து போட்டுக்கிறியா? பரிவுடன் விசாரித்தாள் தங்கை. இதெல்லாம் என்ன வலி? மனசுக்கு தான் இன்னமும் வலி, வேதனை. அப்பா என்னை அடித்ததுக்கு கவலைப்படலை. நான் கொடுத்த அதிர்ச்சி அப்பாவை குணப்படுத்தியிருந்தால் நான் சந்தோஷமாய் செத்து போக கூட தயார். எல்லாம் என் தவறு. நான் நல்லபடியாக வழிகாட்டியிருந்தா இந்த பையன் புத்தி இப்படி கோணலாய் போயிருக்காதுன்னு ஒத்துக்கொண்டிருப்பார். அந்த அளவு அவர் மனசிலே பலமான அடி விழலையே. இன்னமும் அவர்தான் எதுவானாலும் செய்யலாம், குடும்பத்தில் மட்டும் எந்த தவறும் நேரக்கூடாதுங்கிற மனப்பான்மையில் இருக்கார். அதை முறிக்கணும். தனது தவறை உணர்ந்து பச்சதாபப்பட்டு இனியாவது வாழ்க்கையில் அம்மாவுக்கு இணையா ஒழுக்கமான புருஷனா அவர் வாழணும். அதுக்கு அவருக்கு இடி விழுந்தாற் போல ஒரு பயங்கர அதிர்ச்சி வைத்தியம் தேவை. அதை நாம் கொடுத்தாதான் குணப்படுத்த முடியும். நம் தாயாரின் நலனுக்காக, உரிமைக்காக நாம் தீயில் குதிக்கணும்னா அதுக்கும் தயாராக இருக்கணும். என்ன சொல்கிற? பொருள்பட அவளை பார்த்தான். யோகி புரியுது,
இந்த அப்பா சுலபத்தில் வழிக்கு வரமாட்டார்னு ஒப்புக்கிறேன். இன்னமும் நம்பிக்கை இழக்கலை. விடியற்காலை வேளையில் அமிர்தாவுக்கு ஃபோன் பண்ணேன். என்னை பகல் 10 மணிக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. ரொம்ப முக்கியமான சங்கதி, நாம் இருவரை பற்றிய முக்கியமானதொரு திட்டம் அப்படின்னு சொன்னேன். கட்டாயம் அவள் ஃபோன் செய்வாள். இந்த அப்பாவின் ஆஃபீஸில் உள்ள பிரைவேட் நம்பராச்சே, காரணமாகத்தான் கொடுத்திருக்கிறேன். அங்கே ஒரு வேடிக்கை நடக்கப் போகுது பாரேன். புன்முறுவலித்தான் சகோதரன். அன்று முழுவதும் அவன் வெளியே செல்லவில்லை. படுக்கை மீது சாய்ந்து கொண்டு கதை புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான். திவ்யா மட்டும் கல்லூரிக்கு போய்விட்டிருந்தாள். ராஜாராம் காலை பலகாரம் கூட சாப்பிடாது வேறுபுடன் ஆஃபீஸுக்கு புறப்பட்டார். காலை முதல் அவருக்கு வேலையே விடவில்லை. திடீரென்று தமது வாழ்க்கையில் ஏற்பட்டுவிட்ட குழப்பங்களை எண்ணி குமைந்து கொண்டிருந்தார். ஆஃபீஸ் பையன் கொணர்ந்து வைத்த ஐஸ் துண்டம் போட்ட கூஜா நீர் முழுவதையும் குடித்தும் அடி வயிற்றில் நெருப்பாக எரிந்த அந்த பகீர் உணர்வை தவிர்க்கவே முடியவில்லை. ஒரு சமயம் எல்லை மீறி விளையாடி விகேந்திரனை அமர்த்தா மயக்கி விட்டிருக்கிறாளோ? தம்பியை ஒத்தவன் என்ற அறிவு கூடவா இல்லை? லஜ்ஜையின்றி எத்தனை பச்சையாக பேசுகிறாள்! அகங்காரி!